சிஎஸ்கேல இருந்ததுனால ஜெகதீசனோட கரியரே போச்சு. ஏன்னா சான்ஸே இல்ல. ஹசனை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் இனி நம்ம வந்திருக்கோம். நாராயண் ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து 2018 மெகா ஆக்ஷன் வந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடுவை சேர்ந்தவர் அண்ட் ஹையஸ்ட் ரன் கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்காக வேரியஸ் சீசன்ஸில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து 2018 நம்ம பிக் பண்ணுறோம். டில் 2022 வரைக்குமே சிஎஸ்கே தான் இருந்திருக்காரு. ஸோ 25 சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக அவர் வந்து இருந்திருக்காரு. பட் டியூரிங் தோஸ் 5 சீசன்ஸ் அவர் விளையாடின மேட்சஸ்ன்னு பார்க்குறப்போ ஹேண்ட்ஃபுல், அதாவது வந்து 5 மேட்ச் கூட இருக்காதுன்னு தான் தோணுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து சிஎஸ்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான், பட் இப்போதைய சீசனோட கம்பேர் பண்ணிங்கன்னா பொட்டென்ஷியல் டேலண்ட்ஸை சிஎஸ்கே வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களா? இப்போ இந்த சீசன் கூட வன்ஷ் பெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் சிஎஸ்கே இவ்வளோ சொல்லியுமே அவருக்கான அந்த வாய்ப்பை இன்னும் வழங்கலை. ஸோ எஸ் கைஸ், அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் கிங்ஸ் அகாடமி இஸ் நவ் இன் புதுச்சேரி. ஸோ நீங்கள் புதுச்சேரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டூ செக் இட் அவுட். ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓப்பன். இந்த திறப்பு விழாக்கு நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் காசி விஸ்வநாத் சார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம காசி சார் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள், இப்போ சிஎஸ்கே இந்த சீசன் வந்து சரியா போகல இல்லையா, அதை பற்றி கேட்டப்போ அதுக்காக சில பதிலாம் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். தோல்விகளுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு, தோல்விக்கு காரணமே கிடையாது சார், வின் ஆர் லூஸ் எல்லாமே இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அண்ட் இந்த சீசன் சரியா போகல தான். நாங்கள் ஜெயிக்கிறப்போ வந்து எல்லாருமே எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நல்லா ஆடுறீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ தோக்கிறப்போ எல்லாருமே வந்து எங்களை பேஷ் பண்றீங்க, திட்டுறீங்க, எல்லாமே அக்செப்டட் தான். பட் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். வரக்கூடிய 6 கேம்ஸ் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுத்துருக்காரு. 2020 நிறைய மேட்சஸ் தொடர்ந்து தோத்திருப்போம். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மீண்டு எழுந்து நாங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் ருத்து வந்து இன்ஜுரினால வந்து இந்த சீசன் ரூல் அவுட் செய்யப்பட்டிருப்பார் இல்லையா. ஸோ மேட்சஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ அவர் வந்து வெளில இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எஸ், அவரால் இன்ஜுரினால இந்த சீசனில் ப்ளே பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக அவர் டீமோட பார்ட்டாக இருப்பார். அவரோட இன்புட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்ற பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவர் இந்த ஹோல் சீசன் வந்து டீமோட இருப்பார் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் நடக்க போகிற டிஎன்பியில் ஜக்கி வந்து சேபாக் சூப்பர் லீக்ஸ்க்காக கண்டினியூ பண்ண போறாரு. அவர் லாஸ்ட்டாக வந்து ஐபிஎல்ல ஹி வாஸ் பார்ட் ஆஃப் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன் ஐபிஎல் 2023. 2018 அண்ட் 2019 2 சீசனுமே இந்த ஜக்கிக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கல. அவரோட டெபியூ வந்து அந்த 2 சீசனுமே அவர் வந்து பண்ணல. பட் 2 சீசனுமே ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் தான். ஆனால் அந்த 2 சீசனுமே சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து யாருமே வந்து முன் வரல. இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணல. ஆனால் 2020 நம்ம சிஎஸ்கே வந்து பேடாக பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தால் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சப்போ தான் வந்து அவரோட டெபியூ வந்து 2020 சிஎஸ்கேக்காக பண்ணியிருப்பாரு அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அந்த கேமில் வந்து 170 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். பிச் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. சிஎஸ்கே பேட்டர்ஸால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, யாருமே சரியாக ரீட் பண்ணன்னு சொல்லி ஆடும். பட் அந்த கேமில் ஜக்கி வாஸ் டீசென்ட். அவரோட டெபியூல வந்து 33 ரன்ஸ் ஆஃப் 28 டெலிவரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து பிலோ பார் தான், 113 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜக்கி வாஸ் ட்ராப் தான். அந்த சீசனில் வந்து அவர் ஜஸ்ட் 1 கேம் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு, இஃப் ஐம் நாட் ராங். அதுக்கப்புறமா வந்து 2021 சீசன்லையுமே ஹி வாஸ் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. பட் அந்த சீசன் சிஎஸ்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வந்து ஜக்கியை வந்து கொண்டு வர தேவையில்லை. ஒரு பெஞ்சில் தான் வந்து அந்த ஹோல் சீசனுமே இருந்திருப்பாரு. தென் 2022 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் 2022 மெகா ஆக்ஷனுக்கு திரும்ப அவர் பேஸ் பிரைஸ் கொடுத்து வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2020 ஹி வாஸ் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயசார் ட்ராஃபியில் வந்து தமிழ்நாடுக்காக லீடிங் ரன் ஸ்கோராக வந்து 2020 சீசன் வந்து இருந்த காரணத்தால் வந்து எஸ் ஆல்ரெடி பாஸ் 4 சீசன் இங்கே சிஎஸ்கே தான் இருந்திருக்காரு. ஓகே, 2022 வந்து யாருமே பிக் பண்ணதப்போ அட்லீஸ்ட் சிஎஸ்கே வந்து முன் வந்து அவருக்காக அந்த ஃபர்ஸ்ட் பிட்டை போட்டு அட்லீஸ்ட் பிக்காவது பண்ணியிருப்பாங்க. தென் 2022 சிஎஸ்கேக்கு சரியா போகாதப்போ அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. எஸ், எப்போலாம் சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்போலாம் ஜக்கிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட் லீக் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி அந்த மேட்ச் தான் வந்து ஜக்கிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கேமில் ஜக்கியோட இப்போ வரைக்குமே அவர் ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர் அந்த மேட்ச் தான் வந்திருக்கும். 13 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஃப்ரம் 33 டெலிவரிஸ். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப புவராக தான் இருந்திருக்கும். தென் ஃபைனலாக ஆஃப்டர் 5 இயர்ஸ் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணி கேகேஆர் வந்து ஆக்ஷனில் வந்து அவரை பிக் பண்ணியிருந்தாங்க 2023 ஐபிஎல் ஆக்ஷனில். தென் அந்த சீசன் வந்து ஜக்கிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கேகேஆர் வழங்கியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஃப்ரண்ட் லைன் இந்தியன் கீப்பராக வந்து அந்த சீசனுக்கு வந்து கேகேஆருக்கு இருந்திருப்பாரு. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா, அவர் வந்து அந்த சீசன் ஃபுல்லாக வந்து கீப்பிங் பண்ண விடல. குர்பாஸ் தான் அந்த சீசனில் கீப்பிங் பண்ணியிருப்பாரு. ஜக்கி அஸ் அ பேட்டரை தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 6
6 கேம் அந்த சீசனில் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஜஸ்ட் 89 ரன்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பிலோ 120. இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, எஸ் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல ஜக்கி வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. தோனி ஸ்டீல்ஸ் த லைம்லைட். எப்பவுமே வந்து எப்போலாம் ஒரு இந்தியன் அன்கேப்டு கீப்பர் வந்து சிஎஸ்கே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பே வந்து கீப்பிங்ல கொடுக்க மாட்டாங்க. தோனி தான் வந்து எப்பவுமே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஆப்வியஸ் தான். அதை தாண்டி நீங்க வேற யாரு கேஸ் கொடுக்க முடியும்? நீங்க தோனி மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு, தோனி லிட்டரலி பெஸ்ட் கீப்பர் இந்த வேர்ல்டை வச்சுக்கிட்டு நீங்க வேற யாராவது ஒரு பிளேயருக்கா போவீங்க? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க குத்தமே சொல்ல முடியாது. இங்க நிறைய ஃபேன்ஸ் அதுவுமே வந்து பிளேம் பண்றாங்க. மன்ச் பேடிக்கு அதனால தான் சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரு கீப்பர், பட் தோனி இருக்கிற காரணத்தால மன்ச் பேடிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தோனி இருக்கிறப்போ கீப்பிங்ல வேற யாருமே நீங்க வந்து டெஸ்ட் அவுட் பண்ண முடியாது. ஒன்லி நீங்க ஆஸ் அ பேட்டரா ப்ளே பண்ண வைக்கணும். எப்படி வந்து கேகே வந்து 2023 சீசன்ல வந்து ஆஸ் அ பேட்டரா ஜக்கிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சிஎஸ்கே வந்து மன்ச் பேடிக்குமே வந்து ஆஸ் அ பேட்டரா இந்த சீசன்ல வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 2020 சீசன்ல என்னதான் ருத்து வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட கன்சிஸ்டன்ட்டா அவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கே கொடுத்துட்டே இருந்தாங்க. தென் ஃபைனலா வந்து அவர் கிளிக் ஆகி வந்து கன்சிக்யூட்டிவா 350s வந்து சிஎஸ்கேக்காக வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு இந்த 2020 சீசன்ல. ஸோ அதே மாதிரி ஜக்கிக்குமே மேபி வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ரைட் நோ ஜக்கி வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாரு. ஸோ எல்லாமே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் தான். உங்களுக்கு லக்கு கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா ஒரு பொட்டன்ஷியல் டேலண்ட் வேஸ்டடா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2023 சீசன்ல கேகேஆர் வந்து அவர் ட்ரை பண்ணாங்க. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரா மேபி சொல்லியிருக்கலாம் சிஎஸ்கே அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் அங்கேயுமே ஹி டிட்ன்ட் ப்ரூவ் மச். ஸோ பார்க்கலாம் இனிமேல் வந்து ஜக்கிக்கு வந்து ஐபிஎல் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குமா அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேபி வரக்கூடிய டிஎன்பிஎல் சீசன் அண்ட் டொமஸ்டிக் சீசன்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன் வந்து ஜக்கி டு சிஎஸ்கே திரும்ப வந்து நடக்குமா அப்படின்லாம் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். த ஹிந்துல ஒர்க் பண்ணுற ஒரு ஜேர்னலிஸ்ட் அமோல் கர்ஹாத்கர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரிஷப் பண்ட் டு சிஎஸ்கே ரூமர்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெகா ஆப்ஷன் 2025க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜஸ்ட் 2 பிளேஸ் தான் ரீடைன் பண்ணுறதா இருந்துச்சா. மேபி அது தோனி ஜடேஜாவா இருக்கலாம் ஒரு தோனி பத்திரனா என்னவா வேணா இருந்திருக்கலாம். பட் எஸ் லாஸ்ட் டே ஆஃப் ரிட்டென்ஷன் வரைக்குமே சிஎஸ்கே வெறும் 2 பிளேஸ் தான் ரீடைன் பண்றதா இருந்திருக்கு. ஸோ சிஎஸ்கே ரிஷப் பந்த் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவர் டீமோட ஜாயின் பண்றதா இருந்துச்சா. நம்ம தோனியுமே அவரோட கான்டாக்ட்ல இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா என்ன பிரச்சனையா இருக்குன்னா ரிஷப் பந்த் வந்து கேப்டன்சியே கேட்டிருக்காராம். நான் கேப்டன்சி இருந்தா மட்டும் தான் வருவேன். எப்படி வந்து மும்பையில் வந்து ஹர்திக் பாண்டியா நான் கேப்டன்சி இருந்தா தான் வருவேன் அப்படின்னா சில ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. அது உண்மையா கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி தான் ரிஷப் பந்துமே கேப்டன்சி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. பட் சிஎஸ்கே அவரோட அந்த கேப்டன்சி ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து சிஎஸ்கே வந்து அதனால தான் வந்து ஆப்ஷன்ல பிக் பண்ணல அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து 2 things are clear. ருத்து வந்து சிஎஸ்கே as a கேப்டனா வந்து ஒரு லாங் டேர்ம் கோல்ல தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராபபிலி நெக்ஸ்ட் வரப்போற ஒரு 10 வருஷத்துக்கு கூட வந்து ருத்து தான் சிஎஸ்கேயோட கேப்டனா இருக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம தோனிக்கு அப்புறமா சிஎஸ்கேல அந்த இந்தியன் விக்கெட் கீப்பர் ஒரு சாலிட் இந்தியன் விக்கெட் கீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டான WK யாருமே இல்ல. தட் இஸ் வை ஆஃப்டர் தோனி நம்ம ரிஷப் பந்த் தான் சிஎஸ்கேயோட WKவா இருக்க போற அப்படின்ற லெவலுக்கு வந்து சிஎஸ்கே யோசிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கேப்டன்சி டிமாண்ட் பண்ணதுனால வந்து சிஎஸ்கே அவர் மேல துளி கூட வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்க மாட்டாங்க ஆப்ஷன் அப்போ. ஆனா கேஎல் ராவலுக்கு பிட் பண்ணிருப்பாங்க. அவங்க கேஎல் ராவல் கண்டிப்பா வந்து பிக் பண்ணிருக்கணும் அட் எனி காஸ்ட். ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட் கிளியர்லி நோஸ் பந்த் நம்ம இப்போ பிக் பண்ண போறது இல்லைன்னு. அப்போ கேஎல் ராவலை பிக் பண்ணிருந்தீங்கன்னா அழகா அவரை வந்து நீங்க விக்கெட் கீப்பரா இந்த சீசன்ல யூஸ் பண்ணிருக்கலாம். தோனியை as a இம்பாக்ட் பிளேயரா கூட வந்து நீங்க இந்த சீசன்ல யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே மிஸ் த ட்ரிக். நீங்க ட்ரிப்பாத்தி ஹூடா விஜய் சங்கருக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பதிலா ஆல் அவுட்டா போய் கேஎல் ராவலை பிக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வந்து பெட்டர் பொசிஷன் டேபிள்ல இருந்திருப்பாங்க. மேபி நம்மளே வந்து டேபிள் டாப்பர்ஸா கூட இருந்துக்கலாம். ரியாகேஸ் இந்த சீசன் வந்து நம்ம சரியா போகாததுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் லெட்ஸ் பேக் சிஎஸ்கே வரப்போற 6 கேம்ஸ் எப்படி வந்து ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் மேக் வீடியோ. பீஷியஸ் பை.